வணக்கம். இந்த வீடியோவில் பயனர் அனுமதி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். நார்மலாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னா இந்த பயனர் அனுமதி அப்படிங்கிற மெனு இருக்காது. சப்போர்ட்டில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஓனர் லாகினாக மாற்றி விட சொன்னீங்கன்னா அதுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் தான் இந்த பயனர் அனுமதிங்கிற மெனு வரும். நார்மலாக இப்போ பசங்களை வச்சு பார்க்குறீங்க, ஒரு 2 டெய்லி லைன் இருக்குது. பையன் இருக்கான், அந்த பையன் வந்து பழைய தேதியில் வர வைக்கக்கூடாது, பழசை எதுவும் எடிட் பண்ணவோ டெலீட் பண்ணவோ கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கீழே ஒரு பையனை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பையனுக்கு லிமிட்டடான பர்மிஷன் கொடுத்துட்டு வர வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பயனர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பயனரை டச் பண்ணி மேலே இருக்க ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பயனர் உருவாக்கு பக்கத்துக்கு போகும். இங்கே சேமின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்னலாம் மேண்டட்ரி ஃபீல்டு அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி காமிக்கும். இங்கே பேரில் பையன் பேர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பயனர் பெயரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கம்பெனி பேர் இல்லைன்னா எந்த ஊரில் லைன் பார்க்குறீங்களோ அந்த பேர் கொடுத்துக்கோங்க. பையன் பேர் கொடுக்காதீங்க. என்ன ஆகும்னா, இப்போ அந்த பையன் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு நம்ம விட்டு போகிறாருன்னா அந்த பேரை மாற்றணுன்ட்டு பண்ணுவீங்க. அது பேர் வந்து யூசர் நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, எங்ககிட்ட தான் சொல்லணும். அதனால் வந்து நீங்கள் கொடுக்கும்போதே நேம் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு வசூல் டிரைவ் டெய்லி 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் நேமு. நான் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதே பாஸ்வேர்டு நம்ம என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முதன்மை மையம் எப்போ தேவைப்படும்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு 2 செட்டு வார லைன் இருக்குது. ஒரு செட்டு வார லைனுக்கு ஒரு இருப்பு. ஸோ 2 செட்டு வார லைன்னா இருப்பை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு செட்டு வார லைனை இன்னொரு மையம் க்ரியேட் பண்ணி அதில் மேனேஜ் பண்ணுவோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரே அக்கௌண்ட்டு தான், இப்போதைக்கு ஒரு முதன்மை மையம் தான் அப்படிங்கிறதுனால ஒரு செட்டு வார லைன் மட்டும்தான், ஒரு செட்டு மையம் இருக்கிறதுனால இங்கே இருக்குது. அது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. லைனில் பார்த்தீங்கன்னா டெய்லி மண்டே அப்படின்னு சொல்லிட்டு 2 லைன் இருக்குது. இப்போ இந்த பையன் வந்து டெய்லி லைன் மட்டும்தான் பார்க்க போகிறார். அதனால் நான் டெய்லி லைன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பயனர் அனுமதி டச் பண்ணிங்கன்னா அட்மின் யூசர்னு 2 இருக்கும். இது 2மே நாங்கள் கொடுத்தது. அட்மின் என்ன வேணால் பண்ணலாம். யூசர் வந்து பழசை திருத்தவோ நீக்கவோ முடியாது. பட் எல்லாத்தையும் பார்க்கலாம். திட்டம், தினசரி விவரம் எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லா ரிப்போர்ட்டையும் பார்க்கலாம். பட் நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்மிஷன் க்ரியேட் பண்ணணுன்னா இங்கே ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பயனர் அனுமதி வந்து நேம் வந்து நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு கலெக்ஷன் ஸ்டாஃப் அப்படின்னு நான் வைக்கிறேன். அதில் வசூலில் பற்றில் ஒன்று என்னென்ன பர்மிஷன் வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். வசூல் பக்கத்தில் நம்ம என்னென்ன வைக்கலாம்னா, புதுசாக கடன் கொடுக்கணுன்னா புதிய கடன் வச்சுக்கலாம். இன்றைக்கி கொடுத்த கடனை மட்டும் திருத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி கொடுத்த கடனாக இருந்தாலும் நீக்கிறதுக்கு பர்மிஷன் வேணான்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லை இன்றைக்கி கொடுத்த கடனை அவங்க நீக்கிக்கலான்னா நீக்கிறதுக்கும் பர்மிஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து இன்றைய வரவு திருத்து, இன்றைக்கி வச்ச வரவில் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா திருத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வசூல் பக்கத்தில் அவங்க என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான பர்மிஷன். இப்போ இது என்ன அப்படின்னு புரியலன்னா, இந்த இன்ஃபோ ஐக்கான் இருக்கும். இப்போ பாக்கி பார்ட்னர் ஒரு இன்ஃபோ ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணும்போது இந்த ரெட் கலரில் பாக்கியை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு பாருங்கள். இதை ஷோ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். இதை ஆஃப் பண்ணிங்கன்னா இங்கே நேருக்கு இப்படி இருக்கும். இதை ஆன் பண்ணிங்கன்னா அந்த பாக்கி தெரியும் அப்படின்னு தான் சொல்லுதுங்க. வசூல் பக்கத்தில் பாக்கி பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இன்ஃபோ ஐக்கான். நிறைய இடத்துல இந்த இன்ஃபோ ஐக்கான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம எப்படி இந்த பர்மிஷன் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னா, பாக்கி பார்க்குறதுக்கு பர்மிஷன் தேவையில்லை, நீங்கள் எதுவுமே ஆன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இது முடிஞ்சதுக்கப்புறம் பற்றில் நம்ம அவங்க வந்து இன்றைய பற்றை திருத்தலாம், புதுசாக பற்று க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு மட்டும் பர்மிஷன் இருந்தால் போதும். 3வது வாடிக்கையாளர் பக்கத்தில் அவங்க புது வாடிக்கையாளர் க்ரியேட் பண்ணலாம், வாடிக்கையாளரை திருத்தலாம். இப்போ ஒரு சில இது வந்து மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும், ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்தால் தான் அவங்க வந்து அதாவது கஸ்டமர் க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர் கட்டாயம், வாடிக்கையாளர் புகைப்படம் கட்டாயம், அடையாள எண் கட்டாயம், இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது போட்டிங்கன்னா மேப் கண்டிப்பாக எடுக்கணுன்னா மேப் கட்டாயம் அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக மேப்பு சூஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவங்க கஸ்டமரே க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பர்மிஷன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து விபரமில் நீங்கள் திட்டம் ஆன் பண்ணிக்கலாம். கடந்த வாரம் திட்டம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த பசங்க தினசரி விபரம் பார்க்கலாம். மற்றபடி மீதி எந்த ரிப்போர்ட்டும் அவங்க பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அமைப்புகள்லையும் பெருசாக எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அமைப்புகளில் மேபி நீங்கள் ஊர் க்ரியேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம். ஊர் வந்து புதிய ஊர் க்ரியேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம். ஊரை திருத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம். பற்று வகை முதலீடு வகை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துடலாம். மற்றபடி மீதி எதுவும் அவங்களுக்கு தேவைப்படாது. ஊருக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துக்கலாம். இப்போ இதுதான் பயனர் அனுமதி. இப்போ
நம்ம ஒரு பேர் கொடுத்துட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இப்போது சமர்ப்பி கொடுப்போம். கொடுத்துட்டோன்னா புதுசாக ஒரு பயனர் அனுமதி கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ அட்மின் யூசர் கூட இந்த கலெக்ஷன் ஸ்டாஃபும் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த கலெக்ஷன் ஸ்டாஃபை செலக்ட் பண்ணியாச்சுன்னா இப்போது அதுக்கப்புறம் வந்து இப்போ ஷிஃப்ட் பயனர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா இப்போ அதே டெய்லி லைனை இப்போ ராஜா குமார் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. யார் வேணாலும் போகலாம் அப்படின்னா நீங்கள் அங்கே நேருக்கு ராஜா குமார் அப்படின்னு போட்டு யார் யாரெல்லாம் பார்ப்பாங்களோ இன்னொருத்தர் இருந்தாலும் கம்மா கொடுத்து அவங்க பேர் கொடுத்து வச்சுக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவங்க லைனுக்கு போகும்போது அவங்க யார் வந்து அன்றைக்கி போகிறாங்களோ அவங்க பேர் வந்து ஷிஃப்ட் யூசர் பேர் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். அதை வச்சு அன்னைக்கு யார் லைனுக்கு போனால் அப்படின்னு நம்ம ட்ராக் பண்ண முடியும். ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்து பழைய தேதியில் வர வைக்கலாமாங்கிறத ஆஃப்லேயே வச்சுக்கோங்க. டிவைஸ் ஐடி அப்படிங்கிறது என்னென்னா இப்போ பசங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது கம்பெனிலேருந்து ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்றோம். அந்த ஃபோன்லேருந்து மட்டும்தான் லாகின் பண்ணணுன்னா அந்த ஃபோனில் வசூல் டிரைவ் இன்ஸ்டால் பண்ண உடனே கீழேயே பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஐடின்னு ஒன்று காமிக்கும். அந்த டிவைஸ் ஐடியை இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. சரி, இப்போது என்னோடய மொபைல் ப்ளஸ் பையனோட மொபைல் 2லேயும் தான் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த சாதனத்தை சேர்ந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைலோட டிவைஸ் ஐடி ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் பையனுடைய டிவைஸ் ஐடி ஆட் பண்ணோன்னா கமா கொடுத்து அந்த பையன் ஃபோனில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த டிவைஸ் ஐடி ஆட் ஆகிக்கும். ஸோ இதர அமைப்புகளில் இதில் வசூலில் மொத்த முதலீடு பார் அப்படின்னா அந்த இதெல்லாம் மீதி ஒரு சில செட்டிங்கெல்லாம் இருக்குது. அது வேறு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேவைப்படுறத ஆன் பண்ணிக்கிட்டு நீங்கள் சமர்ப்பி கொடுத்துடலாம். சமர்ப்பி கொடுத்துட்டிங்கன்னா இந்த பயனர் வந்து கிரியேட் ஆகிடுங்க. நன்றி.